வேல்முருகன் ஐயா அவர் வந்து இன்னைக்கு வர முடியாத காரணத்தினாலே முடிஞ்சால் நம்ம ஆன்லைனில் அவரை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம பேச வைப்போம். ஸோ அது வராததையும் கொஞ்சம் பூர்த்தி செய்கிற மாதிரி ஒரு பல வருஷ காலத்துக்காக ஒரு ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். வேல்முருகன் ஐயா வந்து 10 வருஷமாக அந்தமானில் இருந்தார். ஆனால் நாங்கள் வந்து எங்கே தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துல வந்து நமக்கு நீர் மேலாண்மைக்கு ஒரு இது செய்யணும், வழிமுறை செய்யணும் அப்படின்னா அவர் ஒரு லீவ் எடுத்துட்டு இல்லை வீக்கெண்டு வந்து ஏதோ இங்கே வந்து நம்ம கூட இருந்து பல இடங்கள்ல வந்து நாங்கள் வந்து அற்புதமாக செய்யறதுக்கு வழிவகுச்சிருக்கிறாரு. ரெண்டாவது வந்து நம்ம தன்னார்வலர்களாக இருக்கிறோம், நல் உள்ளங்களாக இருக்கிறோம், அமைப்பில் இருக்கிறாங்க, நிறைய பேர் கவர்மெண்ட்ல இருக்காங்க. ஒவ்வொருத்தங்கனால ஒவ்வொரு காரியம் செய்ய முடியும். இது எல்லாத்தையும் இணைஞ்சு செஞ்சா நம்ம எந்த மாதிரி வந்து இன்னும் சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2 எடுத்துக்காட்டாக நாங்கள் ஒரு 3-4 வருஷமா நான் வேல்முருகன் ஐயா கிட்ட வந்து இந்த மாதிரி கவர்மெண்ட்ல டேட்டாலாம் வச்சிருக்காங்க, அந்த ஜியாலஜிக்கல் டேட்டா இதெல்லாம் இருக்கு, அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடிய மாட்டேங்குது, இதுக்கு ஒரு வழிமுறை பண்ணுங்க அப்படின்னு நான் வந்து ஒரு 3-4 வருஷமா அவர் வந்து ஒரு கோரிக்கை வச்சுட்டே இருந்தேன். அப்புறம் 2 மாதம் முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்னா, அவர் இப்போ டைரக்டர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, டைரக்டர் ஜெனரல் ICRAல இருக்காரு. அவர் இந்த ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ், அந்த ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவங்க எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கமிட்டி போட்டு, இவர் அந்த கமிட்டிக்கு இப்போ சேர்மனாகவும் நான் ஆயிருக்கேன். கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏன்னா இத்தனை நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து அதாவது ரிசர்ச்சுக்கு இதுக்கெல்லாம் இத்தனை பணம் வந்து யாரோட பணம், நம்ம பணம் தான், எல்லாத்தோட வரி பணம் தான் செலவாகுது. அதோட பலன் வந்து மக்களுக்கு சென்றடையணும். சரி, எல்லாரும் இவங்க வந்து அந்த இருக்கிற இன்ஃபர்மேஷனையும் டேட்டாவையும் நம்ம வந்து மக்களுக்கு எல்லாத்துக்கும் அதாவது கொண்டு போய் சேரணும் அப்படிங்கிறதுல நம்ம அதாவது அடியில வந்து நம்ம வந்து பொதுமக்களா வேலை செய்யலாம். அதே மாதிரி பாலிசி லெவல்ல அவர் இருந்து எந்த மாதிரி எல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பாலிசி, அது மட்டும் இல்லாம நம்ம அவர் வந்து இப்போ நம்மாழ்வார் ஐயா அந்தமான்ல வந்து இந்த சுனாமிக்கு அப்புறம் ஒரு பெரிய மண்ணில் வந்து நிறைய பிரச்சனையாச்சு, இந்த உப்புத்தன்மை அதிகமானது. அந்த அப்போ வந்து நம்மாழ்வார் ஐயா கூட்டிட்டு போய் அங்கே 1 வாரம் 2 வாரம் வந்து அவர் இருக்க வச்சு, அதுக்கு ஒரு இவர் வந்து சயின்டிஸ்ட் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம நம்ம மக்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஒரு வந்து ஒரு தனித்தன்மை இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு ஆராய்ச்சியும் அவங்களுக்குள்ள ஒரு பக்குவமும் இருக்கிறது. அந்த அறிதலை நம்ம வந்து மக்களுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறதுல இவர் அங்க நம்மாழ்வாரை அங்க போய் இவர் வீட்டுல இருந்து அங்க வந்து அந்தமானுக்கு ஒரு வடைபரம்பன் வழிமுறை, அந்த சுனாமிக்கு அப்புறம் வந்து எப்படி அதை வந்து நிலத்தை வந்து மண்ணை வந்து மீட்டெடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வழிமுறை அவங்க வந்து. ஸோ இந்த மாதிரி எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்கள் மாதிரி இல்லாம நம்ம மக்களுக்கும் நீர் மண் வளம் இயற்கை வளம் இது 3 தான் அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் இன்சார்ஜா இருக்காரு. அவருக்கு பொருத்தமான போஸ்ட் வந்து அவர் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இன்னொரு என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம சுவாமிநாதன் ஐயா அடுத்ததாக இந்த தமிழர் வந்து டைரக்டர் ஜெனரலா இருக்கிறது வந்து நம்ம வேல்முருகன் ஐயா சிறப்பு ஐயா இருக்கு. ஸோ இப்போ இந்த வரைவுக்கு வந்து எப்படி என்ன அப்படின்னா, நம்ம பல சரி சரி அருண்சேகர் IIT மாணவர். இவர் வந்து மங்களூர்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு, தண்ணிக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஓடோடி வந்துட்டு இருக்காரு அந்த நிகழ்ச்சிக்காக. அவர் வந்து இந்த வரைவு கொள்கை பத்தியும் தண்ணீர் இவர் என்ன வேலை IIT மாணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவர் முடிச்சதுக்கு அப்புறம்